தூத்துக்குடி மாவட்டம் நாசிரத் திருமண்டலத்திற்கு கீழ் செயல்படும் பேட்ரிக் ஆலயம் வளாகத்தில் உள்ள ஆரம்ப பள்ளியை இடித்துவிட்டு புதிய கல்வி கட்டிடம் கட்டுவதாக கூறி காலதாமதம் ஏற்படுத்தி பள்ளி ஆலயத்தில் செயல்பட்டு வந்ததால் பெற்றோர்கள் சாலை மறியல், போலீசார் பேச்சுவார்த்தை. தூத்துக்குடி மாவட்டம் நாசிரத் திருமண்டலத்திற்கு கீழ் செயல்படும் தூய பேட்ரிக் ஆலயம் தூத்துக்குடி 1ஆம் ரயில்வே கேட் அருகே உள்ளது. இந்த ஆலயத்திற்கு சொந்தமான ஆரம்ப பள்ளி கோவில் வளாகத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் ஆலயத்தில் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஆலய வளாகத்தில் உள்ள பள்ளியை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த பள்ளி கட்டிடத்தில் செயல்பட்டு வந்த நிலையில் பள்ளியை தற்காலிகமாக ஆலயத்தில் வைத்து மாணவர்களுக்கு ஆசிரியர் பாடம் கற்றுக் கொடுத்து வருகின்றனர். இதனால் மாணவர்களுக்கு கல்வி கற்பதில் மிகவும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பலமுறை கோவில் நிர்வாகம் மற்றும் சேகர குருவிடம் கூறியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் இன்று தூத்துக்குடி 1ஆம் ரயில்வே கேட் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அப்பொழுது சேகர குருவிடம் பெற்றோர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது பள்ளி கட்டிடம் நன்றாக இருக்கும் பொழுது ஏன் இடித்துவிட்டு வேறு கட்டிடம் கட்ட வேண்டும் என ஆவேசமாக பெற்றோர்கள் கேள்வி எழுப்பினர். இதனால் கோவில் வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட கல்வி அதிகாரி சம்பவ இடத்திற்கு வந்து பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்பொழுது பள்ளி கட்டிடத்தில் வகுப்புகள் செயல்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு பெற்றோர்கள் கலைந்து சென்றனர். எல்லாமே சார் அது வரைக்கும் சொல்லுங்க சார், அது வரைக்கும் சொல்லுங்க பிள்ளை படிக்க எதுவும் காரணம் முன்னாடி வாங்குனது இப்போ ஒரு பார்ட்டி போட்டு வாங்கிட்டாங்க. டைஜஷன் மேட்டர் சார் எல்லாம் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க சார். அப்புறம் எப்படி சார் அவங்க சார் அப்படி இருக்கும்போது நமக்குள்ள போக முடியாது. ரெமிடிக்கு கொஞ்ச நாள் என்ன பண்றது பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.